ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சோனி ஃபண்ட் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபண்ட் ஆப்போட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட அமௌண்ட் வந்து வேலிடிட்டி டேட் முடிஞ்சதும் ரீஃபண்ட் ஆகும். ஃபண்ட் ஆப்பில் வந்து ஃபயர் இருக்காது. ஆப் வந்து ஒரு 5 monthsக்கு மேலே என்ன செய்யும், கண்டினியூவாக வந்து ரன் ஆகும். இதில் என்ன ப்ராடக்ட் எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது டெய்லி வந்து உங்களுக்கு 50 ரூபாய் வச்சு ஆட் ஆகும். இது வந்து 60 நாளோட வேலிடிட்டி. இந்த 60 நாள் முடிஞ்சதும் நீங்கள் போட்ட அமௌண்ட்டும் வந்து என்ன செய்யும், அந்த 1300 ரூபாயும் நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் ஃபண்ட் ஆப்போட கான்செப்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலிகிராம் குரூப் இருக்குது. உங்களுக்கு டெய்லி வந்து கோடு கொடுப்பாங்க. அதில் வந்து 10 to 15 rupees வரைக்கும் ஆட் ஆகும். அதுவும் வந்து நீங்கள் வித்ட்ரால் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் ப்ராடக்ட்டு. 400 ரூபாய்க்கு டெய்லி 20 ரூபாய் ஆட் ஆகும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கோடில் வந்து 10 to 15 rupees வரைக்கும் ஆட் ஆகும். மொத்தமாக சேர்த்து 35 ரூபாய் வச்சு டெய்லி வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேவா? இது வந்து 30 நாள் வந்து வேலிடிட்டி. 30 நாள் முடிஞ்சதும் இந்த 400 ரூபாவும் நீங்கள் வித்ட்ரால் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 800 ரூபாய் ப்ராடக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு 24 ரூபாய் வச்சு ஆட் ஆகும். ப்ளஸ் வந்து கோடு ப்ளஸ் 40 rupees ஆட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 60 நாள் வேலிடிட்டி. ஓகேவா? இந்த 60 நாள் முடிஞ்சதும் இந்த 800 ரூபாவும் நீங்கள் வித்ட்ரால் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2000 ரூபாய் ப்ராடக்ட். இதுக்கு வந்து 60 ரூபாய் வச்சு ஆட் ஆகும். ப்ளஸ் வந்து கோடு ஒரு 15 ரூபாய் வச்சு ஆட் ஆகும். ப்ளஸ் 75 ரூபாய் வந்து டெய்லி உங்களுக்கு ஆட் ஆகும். இது வந்து 90 நாள் வேலிடிட்டி. 90 நாள் முடிஞ்சதும் இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 6000 ரூபாய் ப்ராடக்ட் இருக்குது, 15000 ரூபாய் ப்ராடக்ட் இருக்குது, 35000 ரூபாய் ப்ராடக்ட் இருக்குது, 1 லட்சம் ரூபாய் ப்ராடக்ட் வரைக்கும் இதில் இருக்குது. தென் இதில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் உள்ளதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரீசார்ஜ்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த கியூஆர் கோடு இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேடிஎம் வெளியே என்ன செய்யுங்க, காப்பி பண்ணிவிட்டு அமௌண்ட் சென்ட் பண்ணுங்கள். அமௌண்ட் சென்ட் பண்ணி முடிஞ்சதும் இங்கே கீழே வந்து டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி இதில் யூடிஆர் நம்பர், அதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்கல்ல, பண்ணுற இடத்துல யூடிஆர் நம்பர் இருக்கும். அந்த யூடிஆர் நம்பரை இதில் கொடுத்து வந்து சப்மிட் கொடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது இன்வைட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த ஷேர்னு உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லிங்கை வந்து காப்பி பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 லெவல் இன்கமும் இருக்குது. ஒரு ரெஃபரல் கொடுக்குறதுனால வரக்கூடிய இன்கமும் இதில் வந்து இருக்குது. வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் எல்லாம் வந்து ஆக்டிவாகவே இருக்குது. ஓகேவா? இதில் ஜாயின் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போலப்பட்ட லாங் டேர்ம் ஆப், ஃபண்ட் ஆப் எல்லாம் வந்து அதில் தான் கொடுத்துட்டு இருக்கிறது. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.